ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம டிபிஎஸ்சியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம டிபிஎஸ்சியோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் சோசியாலிஸ்ட் கொள்கைகளுக்கு கீழே என்னென்ன ஆர்டிக்கல் வரும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோல காந்தியன் கொள்கைகளுக்கு கீழே என்ன ஆர்டிக்கல் வரும், லிபரல் அண்ட் இன்டெலக்சுவல் பிரின்சிபலுக்கு கீழே என்ன ஆர்டிக்கல் வரும், அதெல்லாம் டீட்டெயிலா பார்த்துட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். காந்தியன் பிரின்சிபல், காந்திய கொள்கைகளுக்கு கீழே என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா ஆர்டிகல் 40, ஆர்டிகல் 43, 43B, 46, 47, 48. இதுல இருக்க ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 40ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கிராம பஞ்சாயத்தை அமைக்கணும். கிராம பஞ்சாயத்தை அமைச்சோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கு ஒரு தேவையானதை எல்லாத்தையுமே அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தை பார்த்துப்பாங்க, கிராம பஞ்சாயத்தை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 40ல சொல்றாங்க. இத பேஸ் பண்ணிதான் 73வது சட்ட திருத்தப்படி பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 43. இதுல என்ன சொல்றாங்க, ப்ரமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஊரக உற்பத்தி தொழில்களை ஊக்குவிக்கணும். கிராமத்துல எல்லாம் சின்ன சின்ன தொழில்களா வச்சிருப்பாங்க. அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படியாதான் அந்த கிராமத்துல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப இந்த தொழிலெல்லாம் இல்லை அப்படின்னா எல்லாருமே என்னதான் பண்ணணும், சிட்டியை நோக்கிதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்படி சின்ன சின்ன தொழில்களா ஆரம்பிச்சு அதுல அவங்க பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பொருளாதாரத்துல அடுத்த லெவலுக்கு முன்னேறுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 43ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 43B. இது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்களை ஃபார்ம் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாலண்டரி, யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிக்கணும். அட்டானமஸ், அந்த கூட்டுறவு சங்கங்கள்ல தன்னிச்சையா செயல்படணும். வெளியில இருந்து எந்த விதமான கவர்மெண்ட்டும் அதுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல், ஜனநாயக கட்டுப்பாட்டுல இயங்கணும். அதாவது அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எலெக்ஷன் முறையில தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா அமுல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த மில்க் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த அது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி அமுல் அப்படிங்கிறது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்களோட மில்க் வந்து அங்க செல் பண்றாங்க, அது பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. சோ இது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. எல்லாரும் வாலண்டியராக தான் வந்து அந்த இதுல ஃபார்ம் பண்ணுவாங்க. இது தன்னிச்சையா தான் செயல்படுது. அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸை எப்படிதான் செலக்ட் பண்றாங்க, எலெக்ஷன் மூலமா தான் செலக்ட் பண்றாங்க. இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். இது எந்த சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க, 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 46. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி அப்புறம் வீக்கர் செக்ஷன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கான கல்வி அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அதை மேம்படுத்துறதுக்கான வழிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆர்டிகல் 46ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 47ல என்ன சொல்றாங்க, கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது ஆரோக்கியத்திற்கு தீங்காக இருக்கக்கூடிய மது போதை பொருட்களை பயன்படுத்துறத தடுக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 47ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 48ல இந்த மாதிரி பசு கன்றல் கன்றுகள் அது மாதிரி அதோட சேர்ந்த மத்த உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கொல்றத தடை செய்யணும், கொல்லாம அதை தடுக்கணும், அதுக்கான சட்டங்களை கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்டிகல் 48ல குறிப்பிடுறாங்க. இப்ப இதுதான் காந்தியன் பிரின்சிபல். இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா வில்லேஜ் பீப்புள் வந்து ஒரு காட்டேஜ் குட்ஸ் வந்து கோஆபரேட்டிவ்ஸ் மூலமா தயாரிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா டு ஹெல்ப் வீக் அண்ட் அவாய்ட் இன்டாக்சிகேஷன் அண்ட் கேர் ஃபார் அனிமல்ஸ். இந்த ஒரு வாரம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, இந்த ஒரு சென்டென்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு காந்தியன் பிரின்சிபல் கீழே இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை ஈஸியா நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். இதே இது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா கிராம மக்கள் சிறு தொழில கூட்டுறவு மூலமா செய்யறாங்க. எதுக்காக அப்படின்னா பலவீனங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, மது விலக்கை கடைபிடிக்கிறதுக்காக, மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக. இதை நம்ம ஆர்டிக்கிள் கூட எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்டிக்கிள் 40 என்னது, நிமோனிக்ல என்ன பார்த்தோம் நம்ம, வில்லேஜ் அப்படிங்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும். அடுத்து காட்டேஜ், சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் நம்ம ஊக்குவிக்கணும். கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணணும். வீக்கர் செக்ஷனான எஸ்சி எஸ்டி அப்புறம் வீக்கர் செக்ஷன் தான் இருப்பாங்களா, அவங்களோட எஜுகேஷனும் எக்கனாமிக் பொருளாதாரத்துல அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு அரசு அவங்களுக்கு உதவி செய்யணும்.
இன்டாக்சிகேஷன் அப்படின்னா இந்த மாதிரி இன்டாக்சிகேட் ட்ரிங்க்ஸை கன்சியூம் பண்றது ப்ரொஹிபிட் பண்ணணும். கேர் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்னா ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், இந்த பசுக்களை கொல்றதை வந்து தடுக்கணும். இதே இதை தமிழையும் பார்த்துக்கலாம். கிராமம் அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்து அமைக்கிறது. சிறு தொழில்களை ஊக்குவிக்கிறது. கூட்டுறவு அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்கிறது. பலவீனமா இருக்கக்கூடிய பிரிவினருக்கு கல்வி அப்படி பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவங்க அரசு துணையா இருக்கணும். மதுவிலக்கு போதைப் பொருளுக்கு தடை பண்ணணும். மாடு அப்படிங்கிறது மாட்டு பாதுகாப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பு, அதை வந்து கொள்றதை தடுக்கணும். இதுதான் காந்தியன் கொள்கை. அடுத்து நம்ம பார்க்க போறது லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், நீதி மற்றும் சுதந்திர கொள்கையின் அடிப்படையிலான கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன ஆர்டிகல் இது கீழே கவர் ஆகுது? ஆர்டிகல் 39, 44, 45, 48, 48A, 49, 50, 51. இதுல கொடுத்திருக்க ஒவ்வொரு ஆர்டிகிளை பத்தியும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆர்டிகல் 39, ப்ரொமோஷன் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் இரு பாலரையும் சமமாக தான் பார்க்கணும். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 39ல குறிப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 44, ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை உறுதி செய்யணும். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம கண்ட்ரில ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப ஹிந்துஸ்க்கும் சொல்லி தனியா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கும். கிறிஸ்டியனுக்கு இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. அதே மாதிரி முஸ்லீம்க்கு ஷாரியாத்துன்னு சொல்லிட்டு முஸ்லீம் பர்சனல் லா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விதமான சட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இல்லாம யூனிஃபார்ம் சிவில் கோட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லா மதத்தினருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் தான் இருக்கும். எல்லாரும் ஒரே ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது. இதை எந்த ஸ்டேட்லயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா உத்தரகாண்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேட் யூனிஃபார்ம் சிவில் கோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கோவால இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது யூனிஃபார்ம் சிவில் கோட இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னா உத்தரகாண்ட் தான். அதுவும் இப்ப ரீசெண்டா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 45ல என்ன சொல்லிருக்காங்க? 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாரும் கட்டாயமா கல்வி வழங்கணும் அப்படிங்கறதுதான் ஆர்டிகல் 45ல சொல்லிருப்பாங்க. இத 86வது சட்ட திருத்தம் 2002 வருஷத்துல ஆர்டிகல் 45ல சொன்ன அந்த விஷயத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. எந்த ஆர்டிகிளுக்கு கீழே? ஆர்டிகல் 21A. அப்ப இப்ப 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிறது அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. நம்ம டிபிஎஸ்பில சொன்ன அந்த விஷயத்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆர்டிகிள்ல? ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21A என்ன சொல்றாங்க? ரைட் டு எஜுகேஷன். அதுல இதே விஷயத்தான் அந்த ஆர்டிகல் 21A குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 48. இப்ப இருக்கக்கூடிய விவசாயமா இருந்தாலும் சரி, கால்நடை வளர்ப்பா இருந்தாலும் சரி, நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை கொண்டு போகணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 48ல குறிப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் 48A, நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு லைஃப், காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் 48ல குறிப்பிட்டாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை நீங்க தனியா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 49, ப்ரொடெக்ட் எவ்ரி மோனுமெண்ட். மோனுமெண்ட் அப்படின்னா நினைவு சின்னம். நம்ம நினைவு சின்னத்தை பாதுகாக்கணும். எதுல இருந்து? இந்த மாதிரி சூறையாடல இருந்து, சிதைக்கிறதுல இருந்து, அழிவுல இருந்து நம்மளோட நினைவு சின்னத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 49ல குறிப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 50, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிகியூட்டிவ். நீதித்துறை வந்து தன்னிச்சையாதான் செயல்படணும், அதுல எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 51, லாஸ்ட் ஆர்டிகல், ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து ஊக்குவிக்கணும். மற்ற கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்மூத்தா இருக்கணும். எல்லா கண்ட்ரியும் அமைதியான ஒரு சூழலை நிறுவனம். இதுதான் இந்த ஆர்டிகல் 51க்கு கீழே குறிப்பிடுறாங்க. இப்ப இதோட ஷார்ட்கட்டை பார்த்துட்டா, எம்பவர்ட் உமன், அதாவது அதிகாரம் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி யூனிஃபார்ம் லாஸ மேக் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும் எஜுகேட் பண்ணுவாங்க. அவங்க ஃபார்மிங், அதாவது அவங்க தெரிஞ்ச சயின்ஸ ஃபார்மிங்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த என்விரான்மெண்ட்டையே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. மோனுமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. என்ஷூர் ஜஸ்டிஸ்.
நீதியை நிலைநாட்டுவாங்க, அமைதியை பரப்புவாங்க. இதுதான் இதோட ஷார்ட்கட். இதேதான் தமிழ்லையும் அதிகாரமுள்ள பெண்கள் பொதுவான சட்டங்களை உருவாக்கி குழந்தைகளை கல்வி கற்பித்து விவசாயத்தை அறிவியலில் பயன்படுத்தி சுற்றுச்சூழலை மேம்படுத்தி நினைவு சின்னங்களை பாதுகாத்து நீதியை நிலைநாட்டி அமைதியை பரப்புகிறார் அப்படின்னா ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம ஆர்டிகிள் கூட லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எம்பவர்ட் உமன் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. யூனிஃபார்ம் லாஸ் அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். எஜுகேட் சில்ட்ரன், எல்லாருக்கும் 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாத்துக்கும் கட்டாய கல்வி ஃப்ரீயா கொடுக்கணும். யூஸ் சயின்ஸ் இன் ஃபார்மிங், அதாவது இப்ப இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அதாவது சோசியல் ஹஸ்பண்ட்ரிய மாடர்ன் அண்ட் சயின்டிபிக் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகணும். இம்ப்ரூவ் என்விரான்மெண்ட், நம்மளோட என்விரான்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். சேஃப் கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ப்ரொடெக்ட் மோனுமெண்ட் அப்படிங்கிறது டைரக்ட் மீனிங்ல இருக்கு. என்ஷூர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஜுடிஷியரி செப்பரேஷன். ஸ்ப்ரெட் பீஸ், இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இது அப்படியே தமிழ்ல பார்த்தோம்னா அதிகாரமுள்ள பெண்கள், அதாவது பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பொதுவான சட்டங்களை உருவாக்குறது அப்படின்னா பொது சிவில் சட்டம். குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து குழந்தைகளை பராமரித்து அவங்களுக்கு கல்வி, அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குறது. விவசாயத்தில் அறிவியலை பயன்படுத்தி, இதுவும் டைரக்ட் மீனிங். சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும். நீதியை நிலைநாட்டுறது அப்படின்னா நீதித்துறை மற்றும் நிர்வாக பிரிவு ரெண்டையும் பிரிக்கிறது. அமைதியை பரப்புகின்றன, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு. அப்ப ஆர்டிகல்ஸ் எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ 3 இதுல நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம். சோசியாலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், இன்னொன்னு லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். இல்ல நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்டிகல் சோசியாலிஸ்ட் பிரின்சிபலுக்கு கீழேயும் வந்திருக்கோம், காந்தியன் பிரின்சிபலுக்கு கீழேயும் வந்திருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆர்டிகல்ல ஒரு 5 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல 1 மட்டும் காந்தியன் பிரின்சிபலா இருக்கும், மீதி இருக்கக்கூடியது சோசியாலிஸ்ட் பிரின்சிபலா இருக்கும். சோ அப்படியும் ஆர்டிகல்ஸ் இருக்கு. சோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைக்கும் மாநில கொள்கைகள் வழிகாட்டு. இது ரெண்டுக்குமான மோதல், கான்ஃபிளிக்ட் என்னென்ன ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கேசஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்னா செம்பகம் துரைராஜன் கேஸ். 1927ல ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க. என்ன ஜிஓ அப்படின்னா காலேஜ்ல சீட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் அண்ட் காஸ்ட் நாங்க இடஒதுக்கீடு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இடஒதுக்கீடு பண்ணும்போது இந்த செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்களுக்கு அதிகமான மார்க் இருந்தா அவங்களுக்கு சீட் கிடைக்கல. ஏன்னா அவங்களோட ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள அவங்களோட மார்க்குக்கு சீட் அப்படிங்கிறது கிடைக்கல. அப்ப இவங்க கோர்ட்ல வந்து டைரக்டா போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க. இது வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடு பண்றது அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளை மீறினதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்ப நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இடஒதுக்கீடு பண்றது அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. இது எந்த ஆர்டிக்கல் எல்லாம் பாதிக்குது? ஆர்டிகிள் 15(1), ஆர்டிகிள் 29(2). இது ரெண்டையும் மீறினதா இருக்கு இந்த கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் 15(1) என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பொறுத்து எந்த விதமான பாகுபாடும் பார்க்க கூடாது. அப்ப இந்த இடஒதுக்கீடு எதை பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க? மத அடிப்படையிலையும் ஜாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அப்ப இது இந்த ஆர்டிகிள் 15(1) மீறினதா இருக்கு. ரெண்டாவது ஆர்டிகிள் 29(2). இதுல என்ன சொல்றாங்க? இதேதான் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட் ஆர் லாங்குவேஜ் இதை பேஸ் பண்ணி அரசு கல்லூரிக்கு இடம் தர மாட்டேன் அப்படிங்கிற யாருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற இந்த ஆர்டிகிள் குறிப்பிடுறாங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இடஒதுக்கீடே பண்ணிருக்காங்க. அப்ப இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. இப்ப அடிப்படை உரிமை, டிபிஎஸ்பி இதுல ரெண்டு எது பெருசு அப்படின்னா கண்டிப்பா அடிப்படை உரிமை தான். இப்ப இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க? இந்த மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை நிலைநாட்டணும். அந்த மாதிரி வீக்கர் செக்ஷனுக்கு அவங்களுக்கு, அதாவது எஸ்சி, எஸ்சி வீக்கர் செக்ஷன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களோட பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொண்டு வரதுக்குமான செயல்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அதை பேஸ் பண்ணிதான் கவர்மெண்ட் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதை எதை மீறினதா ஆயிருது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறினதா ஆயிருது. அப்ப டிபிஎஸ்பி படிதான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? நம்ம அடிப்படை உரிமைகள் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப எது அதுக்கப்புறம் தான் டிபிஎஸ்பி. அப்ப ரெண்டுல எது ரொம்ப முக்கியமானது?
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸோட தீர்ப்பு வழங்குறாங்க. இப்ப இதோட இம்பாக்டா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டால இப்ப சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி ரிலேட்டடா ஏதாவது ஒரு லாவை பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகேன்ஸ்ட் மீறதா ஆயிரும். அப்ப இப்ப என்ன பண்றாங்க பார்லிமெண்ட், ஒரு சில அமெண்ட்மெண்ட் எல்லாம், சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்டே அதுதான். செண்பகம் தொழில்ராஜன் கேஸ்க்கு அப்புறம் தான் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. எந்த வருஷம்னா 1951ல. இதுல ஆர்டிகிள் 15(4) அப்படிங்கறத ஆட் பண்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாருக்கு, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறது ஆர்டிகிள் 15(4) ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொண்டு சேர்த்துட்டாங்க. இனி இதுக்கப்புறம் இடஒதுக்கீடு பண்ணா அது என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா செயல்பட்டதா இருக்காது. ஏன்னா அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுட்டாங்களே. இப்ப செண்பகம் தொழில்ராஜன் கேஸ்ல சொன்ன அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது செல்லாததாயிடுச்சு. அடுத்து 4வது சட்ட திருத்தம் ஒண்ணு 1955ல கொண்டு வராங்க. இதுல என்ன பண்றாங்க, டிபிஎஸ்பிக்கு பிரியாரிட்டி கொடுக்குற மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்கு, அந்த சட்டத்தை நம்ம 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் அதனால சுப்ரீம் கோர்ட்டால கேள்வி கேட்க முடியாது, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த 4th அமெண்ட்மெண்ட் மூலமா பண்ணிடுறாங்க. மறுபடியும் 17வது அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, இன்னும் ஒரு சில லாவெல்லாம் மேக் பண்ணி அதையும் 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில சட்ட திருத்தம் மேக் பண்ணி அது மூலமா என்ன பண்றாங்க, டிபிஎஸ்பியில இருக்கக்கூடியதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதேதான் தமிழ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கேஸ் கோலக்நாத் கேஸ். கோலக்நாத் அப்படிங்கிறவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்க. அவங்க கிட்ட நிறைய விவசாய நிலம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப 2 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, பஞ்சாப் நில உரிமை சட்டம் மற்றும் மைசூர் நில சீர்திருத்தம் சட்டம் சொல்லிட்டு. இது ரெண்டு ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட எவ்வளவு லேண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணிருப்பாங்க. இவர்கிட்ட அதையும் தாண்டி நிறைய நிலம் இருக்கும், அதை வாங்கி மத்த எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடுறாங்க. இப்ப இவர் சுப்ரீம் கோர்ட்லவே கேஸ் ஃபைல் பண்றாரு, இந்த மாதிரி என்னோட சொத்தை இவங்க பறிக்கிறாங்க, இது என்னோட அடிப்படை உரிமையை பறிக்கிறதான ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. இது எந்த ஆர்டிகிள் மீறினதா இருக்கு, ஆர்டிகிள் 19(1)(f), ஆர்டிகிள் 31. இது ரெண்டுல என்ன சொல்றாங்க, ஆர்டிகிள் 19(1)(f)ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொத்தை வச்சிருக்கிறது என்னோட உரிமை, அவங்கவுங்க சொத்தை வச்சிருக்கிறது அவங்களோட சுதந்திரம், அதை யாராலையும் பறிக்க முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகிள் 19(1)(f). ஆர்டிகிள் 31ல என்ன சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரைவேட் கவர்மெண்டோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். இவங்க அதையும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இது என்னோட அடிப்படை உரிமையை மீறின செயலா இருக்கு அப்படின்னு அவர் கேஸ் ஃபைல் பண்றாரு. இதுல முக்கியமான ஒரு கேள்வி அவர் வைக்கிறாரு, என்ன அப்படின்னா, பார்லிமெண்டால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அதாவது பார்லிமெண்டால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா, அதாவது திருத்தம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல வைக்கிறாரு. எந்த ஆர்டிகிளுக்கு கீழே, ஆர்டிகிள் 368, அதாவது மெஜாரிட்டி ஓட் எடுத்து இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்த முடியுமா பார்லிமெண்டால அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறாரு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, பார்லிமெண்டால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது, திருத்தம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் 38ல இந்த திருத்தம் செய்யறதுக்கான நடவடிக்கை முறையை தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு அத அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு அதுல வழங்கல. இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ரொம்ப நித்தியமானவே, அது மீறப்பட முடியாதவை, பாராளுமன்றத்தால அதை டச் பண்ணவே முடியாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப மறுபடியும் அதை நம்ம எடுத்துக்கொண்டதால அதுல நிறைய குழப்பம் ஏற்பட்டதுனால அது பண்ணதாகவே இருக்கட்டும். இனி இந்த பார்லிமெண்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எந்த விதமான திருத்தமும் பண்ண முடியாது அப்படின்னு இதுல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனாலதான் இது இம்பார்ட்டன்டான ஒரு கேஸா நம்ம பாக்குறோம். இப்ப இதுல என்ன சொல்றாங்க, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ல பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகேன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அத என்ன பண்ண முடியாது, அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்ப முன்னாடி செண்பகம் தொழில்ராஜன் கேஸ்ல என்ன சொன்னாங்களோ அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களால திருத்தவோ எதுவுமே பண்ண முடியாது. சமூக நியாயத்திற்காக அவங்க சட்டம் கொண்டு வந்தாலும் அது மக்களோட அடிப்படை உரிமைகளை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க சொல்ல வர்றது. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா மினர்வா மில்ஸ் கேஸ்.
மினர்வா மில் அப்படிங்கிறது கர்நாடகால இருந்த ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்த 1971ல அந்த கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணிப்பாங்க, அவங்களோட கண்ட்ரோல்ல அதை கொண்டு வந்துருவாங்க. அதாவது தேசியமயமாக்கிடுவாங்க. அது பிரைவேட்டா ஒருத்தவங்க வச்சிருந்த இண்டஸ்ட்ரிய கவர்மெண்டோட கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாத்திக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, இது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறினதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் ஓனர் வந்து என்ன பண்றாரு, கேஸ் ஃபைல் பண்றாரு. இதுல இவர் என்ன கொஸ்டின் பண்றாரு அப்படின்னா, அதாவது 42nd அமெண்ட்மெண்ட்ல ஒரு சில அமெண்ட்மெண்ட் டிபிஎஸ்பிக்கு சாதகமா கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சாதான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடத்தும் போதே நான் இதை பத்தி சொல்லியிருப்பேன். பட் இதுல நான் ஜஸ்ட் என்னன்னு சொல்றேன், 42வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டிபிஎஸ்பிய கவர்மெண்ட் டிபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட ஒரு லாவை கொண்டு வராங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் அதை சுப்ரீம் கோர்ட்டால கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த மினர்வா மில்ஸ் கேஸ்ல அதை அவர் கொஸ்டின் பண்றாரு. இந்த 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் பவரை வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குது. அவங்க நினைச்சாங்கன்னா எந்த விதமான சட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி. இது வந்து நியாயமானதா அப்படிங்கிற கொஸ்டின் அவர் வைக்கிறாரு. இதுல இது அதேதான் நான் சொன்னதுதான். இப்ப இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 25வது சட்ட திருத்தம் இதுல என்ன சொல்லிருப்பாங்க, ஆர்டிகல் 31C இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 39B 39C டிபிஎஸ்பில ஆர்டிகல் 39B 39C இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு லாவை கொண்டு வராங்க அப்படின்னா அது ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 வயலேட் பண்றதா இருந்தா கூட அத யாருமே அதை கொஸ்டின் கேட்க முடியாது அப்படிங்கிறத 25வது சட்ட திருத்தத்துல கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே அப்படி வேலிடா தான் இருக்கு. அதாவது 39B 39C அந்த ரெண்டை பேஸ் பண்ணி எந்த லா கொண்டு வந்தாலும் அது அடிப்படை உரிமையை மீறினதா இருந்தாலும் அதை வந்து யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாது. இதுல 42வது சட்ட திருத்தம் இப்ப நம்ம பார்த்தோம்ல அதுதான். இந்த ரெண்டு மட்டும் இல்லாம டிபிஎஸ்பி சம்பந்தப்பட்ட எது இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதை வந்து கொஸ்டின் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மினர்வா மில்ஸ் கேஸ்ல இந்த 42வது சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்தது இது செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது என்னதுதான், இந்த ஃபர்ஸ்ட் 25வது சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்தாங்கல்ல அது மட்டும்தான் இருக்கு. 42வது சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்ததை இந்த மினர்வா மில்ஸ் கேஸ்ல வந்து இன்வேலிட்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்ப நம்ம கோல்நாத் கேஸ்ல இருந்து மினர்வா மில்ஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு டிபிஎஸ்பி நிறைய பேட்டில் நடந்திருக்கும். இப்போ கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, பார்லிமெண்டால ஃபண்டமெண்டல் ரைட்ஸா டச்சே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 24வது சட்ட திருத்தம் மூலமா பார்லிமெண்ட் வந்து அகைன் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. 25வது சட்ட திருத்தம் மூலமா 39BC இது கீழே ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தோம், இதை பேஸ் பண்ணி ஒரு லா கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகேன்ஸ்டா இருந்தாலும் அதை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மறுபடி 1973 கேஸோட அந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனா நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சரை எந்த விதத்திலையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப 42வது சட்டத்துல 1976ல என்ன பண்ணுவாங்க, டிபிஎஸ் ரிலேட்டடா என்ன விஷயம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சட்டத்தில் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது இருந்தாலும் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. மறுபடி மினர்வா மில்ஸ் கேஸ்ல அதை வந்து என்ன சொல்லிருப்பாங்க, டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணணும், இந்த 42வது அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தது செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் தமிழ்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் டைரக்டிவ் அவுட் சைட் டிபிஎஸ்பி. அதாவது ஒரு சில ஆர்டிகிள் டிபிஎஸ்பிக்கு வெளியில இருக்கும், ஆனா அந்த ஆர்டிகிளுமே கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சில ஆர்டிகல் இருக்கு, அது என்னன்னு தான் பார்க்க போறோம். அப்ப இந்த ஆர்டிகல் எல்லாமே டிபிஎஸ்பி என்ன பண்ணுதோ அதேதான் இங்கேயும் பண்ணுது, ஆனா இது டிபிஎஸ்பி பகுதியான பகுதி 4க்குள்ள இல்லாம அதை விட்டு வெளியில இருக்கு. அது என்னென்ன ஆர்டிகல், ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 335 எந்த பகுதியில, பகுதி 16ல. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிர்வாகத்தோட செயல்திறன் எப்படி இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எஸ்சி/எஸ்டி கேட்டகரி பீப்புளும் இன்வால்வ் ஆகுற மாதிரியான ஒரு செயலை கவர்மெண்ட் செய்யணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா அதுல இடஒதுக்கீடு அப்படிங்கறத பண்ணி எஸ்சி/எஸ்டியும் அது உள்ள வர மாதிரி அவங்க பண்ணணும். அதுதான் இந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டுறாங்க. நெக்ஸ்ட்
இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங். இந்த மாதிரி மைனாரிட்டி குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட லாங்குவேஜ பிரைமரி லெவல் எஜுகேஷன்ல அவங்களோட லாங்குவேஜ்ல கல்வி கத்துறத அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் லோக்கல் அத்தாரிட்டிஸும் பாத்துக்கணும். ஏன்னா மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் பேரு தான் அந்த லாங்குவேஜ பேசுவாங்க. கொஞ்சம் பேர் தான் பேசுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அதை புறக்கணிச்சுறாங்க. அவங்களோட பிரைமரி லெவல் ஆஃப் எஜுகேஷன்ல அவங்களோட லாங்குவேஜ கட்டாயமா சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிடுறாங்க. இது என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 350A பகுதி 17. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். யூனியன் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எது? இந்த ஹிந்தி லாங்குவேஜ டெவலப் பண்றது. இதுதான் இந்த ஆர்டிகல் 351ல சொல்லியிருக்காங்க. இது எந்த பகுதியில இருக்கு? பகுதி 17ல இருக்கு. இப்ப இந்த 3 ஆர்டிகிளையும் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. அதனாலதான் இத டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்றாங்க. அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் இந்த 3மே. ஓகே, இந்த மூணு ஆர்டிகிளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டிபிஎஸ்பியை பத்தி ஒவ்வொருத்தரோட கருத்து என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுதான் லாஸ்ட். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நமக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். சர் ஐவர் ஜெனிங்ஸ் இந்த டிபிஎஸ்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பியாஸ் ஆஸ்பிரேஷன், பக்தி நிறைந்த ஆசைகள்னு குறிப்பிடுறாரு. அதாவது டிபிஎஸ்பில நிறைய புரட்சிகரமான விஷயங்கள் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்றது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலனாலும் நம்ம கோர்ட்ல எல்லாம் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அததான் இவர் பியாஸ் ஆஸ்பிரேஷன் குறிப்பிடுறார். ரெண்டாவது, இந்த டைல்யூட்டட் ஃபேபியன் சோசியலிசம், அதாவது பலவீனமான ஃபேபியன் சமூகவாதம்னு குறிப்பிடுறாரு. ஃபேபியன் சோசியலிசம்னா என்ன? ஃபேபியன் சோசியலிசம் அப்படிங்கிறது அவங்க செயல்படுத்தக்கூடிய விஷயம் புரட்சிகரமானதா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சீர்திருத்தம் மேற்கொண்டு சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான். அப்ப டிபிஎஸ்பியில இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு எதுலையுமே குறிப்பிடல. அப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சீர்திருத்தம் கொண்டு வந்து இந்த சமுதாயத்துல சமத்துவத்தை கொண்டு வருவாங்க. அதனாலதான் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இத ஃபேபியன் சோசியலிசத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வீரே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பில கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பொதுவானதா இருக்கு, ஸ்பெசிபிக்கா அதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அவங்க குறிப்பிடல அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப சீரியஸா எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய சட்ட சிக்கல் ஆயிரும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதுல அவங்க டிபிஎஸ்சியை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா அது எதுக்கு அகேன்ஸ்டா போய் முடிஞ்சிருது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா போய் முடிஞ்சிருது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, ரொம்ப சீரியஸா எடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது இந்த மாதிரி பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். இல்ல இதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கையே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவதா பிஎன் ராயு, இவர் என்ன சொல்றாரு, ராவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி டிபிஎஸ்பி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. எந்த மாதிரி லா மேக் பண்ணணும், எப்படி சமுதாயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடன்ஸா டிபிஎஸ்பி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது அம்பேத்கரோட முக்கியமான ஏமன்னா எக்கனாமிக் டெமோக்ரஸி, பொருளாதார ஜனநாயகம். அதே மாதிரி பணிகர் என்ன சொல்வாரு, சமூக நீதி. இத ரெண்டையும் பேஸ் பண்ணி டிபிஎஸ்பில இருக்கக்கூடியது இருக்கு. சோ இத டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இத ரெண்டையுமே அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவளோட கருத்து. அடுத்து யாரு அப்படின்னா ஆஸ்டின் என்ன சொல்றாரு, டிபிஎஸ்பி ஒரு புரட்சிகரமான ஒரு கருவி. இத பேஸ் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சொசைட்டில ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் அந்த சமுதாயம் நல்ல நலமான சமுதாயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, லிபர்ட்டி அண்ட் கலெக்டிவ் குட்ஸ பேலன்ஸ் பண்ணணும். அதாவது தனி மனிதனுக்கான சுதந்திரமும் கெட்டு போயிடக்கூடாது, அதே நேரத்துல அவங்களுக்கான சமூக நீதி அப்படிங்கறதும் கிடைக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. சொத்தை வச்சிருக்கிறது அவங்களோட உரிமை. ஆனா இல்லாதவங்களுக்கு சொத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க கிட்ட இருந்து வாங்கி மக்கள் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கலாம். இது டிபிஎஸ்பி மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதே டைம்ல எது கெட்டு போயிடக்கூடாது, தனி மனித சுதந்திரம் கெட்டு போயிடக்கூடாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மிடில் பாத் ஃபார் ஃபியூச்சர் கவர்னன்ஸ். பின்னாடி வரக்கூடிய கவர்மெண்ட்
2க்கும் நடுநிலையா செயல்படணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்க்கும் நடுநிலையா செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னா, அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, எம்பவர் ஆல் சிட்டிசன். இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களையும் என்ன பண்ணணும், எம்பவர் பண்ணணும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அப்ப டிபிஎஸ்பியை பத்தி இவங்க ஆஸ்டினும் ராவும் நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வீரையும் ஜான் ஐவிங்ஸும் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளவுதான். இது மட்டும் டிபிஎஸ்ஐ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.